நமக இறைவனை எவ்வறிவினால் அறிய முடியாது அப்படிங்கிறத நேற்று பார்த்தோம். அப்படின்னா இறைவனை எவ்வறிவினால் அறிய முடியும் என்பதை பற்றி இன்று சிந்திப்போம். கண் முதலிய புறக்கருவிகளும் மனம் முதலிய அகக்கருவிகளும் நாமல்ல என்றும் அவற்றினின்று நீங்கிய பின்னர் உயிர் தன்னைத்தான் அறிகின்ற நிலை உண்டாகும். ஃபர்ஸ்ட் உயிர் தன்னைத்தானே முதல்ல உணரணும். அந்த நிலை எப்போ வரும்னா, இந்த கண் முதலிய புற கருவிகளும் மனம் முதலிய அகக்கருவிகளும் நம்ம இல்லை அப்படிங்கிற எண்ணம் வரும்போது வரும். கருவிகள் இல்லாமல் தனக்கு ஒரு அறிவு நிகழ்வது எவ்வாறு அப்படின்னு யோசிக்க தொடங்கும் உயிர். அப்படி யோசிக்க தொடங்கும் போது தன் அறிவுக்கு அறிவாய் நின்று தன் வியாபக நிலையை கொடுத்து நிற்கும் பதிப்பொருளின் அறிவு புலனாகும். அப்படி நம்ம யோசிக்கும் போது பதியாகிய இறைவன் அவரோட வியாபக நிலையை, அதாவது எங்கும் இருக்கும் நிறைந்திருக்கும் நிலையை உயிருக்கு எடுத்து காட்டி நிற்கும். அப்போது அந்த பதிப்பொருளின் இறைவனது அறிவு நமக்கு என்ன செய்யும்? புலனாகும். அதை தான் நம்ம என்ன சொல்றோம்? திருவருள் எனவும் பதிஞானம் எனவும் சிவஞானம் எனவும் குறிப்பிடுகிறோம். அவ்வாறு தன்னோட அறிவில புலப்பட்ட பதிஞானத்தை விடாது பற்றி நின்றால் அப்பதிஞானம் உயிருக்கு பதியினை இனிது காட்டும். பதிஞானத்தால் பதியை அறிவதையே அருட்கண்ணால் காணுதல் என்று நூல்கள் கூறும். அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்று சிவபுராணத்தில் ஒரு வரி வரும். அதுவும் இக்கருத்து பற்றியே எழுந்ததாகும். இதனால் இறைவன் பாச ஞான பசு ஞானங்களால் அறியப்படானாயினும் பதிஞானத்தால் அறியப்படுவான் என்பது சொல்லாமலேயே தெளிவாகும். நன்றி. சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.